வெல்கம் டு கார்கி கிச்சன். நான் இன்றைக்கி 3 பொருள் வச்சுட்டு கேக் தான் பண்ணியிருக்கேன். அதை கேக்னோ பர்ஃபினோ எப்படி வேணால் சொல்லலாம். என் சேனல் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது 3-in-1 கேக் பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு நெய் எடுத்திருக்கேன். நெய் எந்த அளவு எடுக்கிறோமோ அதே கப்பால் 1/2 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு மைதா மாவு அதே அளவில் எடுத்திருக்கேன். சுகர் இதால் 2 கப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக போதும்னு தோணிச்சுன்னா ஒரு 1.25 கூட எடுத்துக்கோங்க. எங்களுக்கு சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், அதனால நான் அப்படி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 1 கப்பு நெய் விட்டு இருக்கேன். இப்போ நம்மளோட இந்த மைதா மாவு, கடலை மாவு, கோதுமை மாவு கலவையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுபடணும். இப்போ மாவோட பச்சை வாசனை போகணும். அதெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இதை நான் வேறொரு தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ நான் அதே கடாய் போட்டிருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்ச சுகரை நான் சேர்த்துக்கிறேன். ஜீனி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஜீனி இப்போ நல்லா கரைஞ்சி பாகுப்பதம் வரணும். பாகுப்பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கூட வரணும். இப்போ வந்துருச்சு. நான் இந்த மாவை இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து வச்ச மாவை இதில் சேர்த்துக்கிறேன். இது நான் ஒரு 1/2 கப்பு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா தேவையில்லை. ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கும், அதுக்காக தான். இனி தனியாக நெய் நான் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 கரண்டி கூட சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா ஒட்டாமல் வரணும். இப்போ நான் டூட்டி ஃப்ரூட்டி 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் திராட்சை, முந்திரி, பாதாம் எது இஷ்டமோ அது போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி தான் போட போகிறேன். அதுவும் சேர்த்து நல்லா கலரிக்கலாம். இது இப்போ நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. நம்ம இது நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சமாக இதில் எடுத்து போட்டுக்கலாம். இது ஒன்று ஆறின ஒன்று நம்ம உருட்டி பார்த்தா உருட்டை வந்துச்சுன்னா கரெக்டாக ஆகிடுச்சின்னு அர்த்தம். இல்லைனா ரொம்ப ஹார்டாகிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சோன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது பார்க்கலாம். இதை ஒட்டாமல் வந்துருச்சு. நம்ம இதை நெய் தடவுன பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இதால் நான் நல்லா தட்டி விட்டுக்கிறேன். ஒரே ஈவனாக கிடைக்கிறதுக்காக அவ்வளவுதான். மேலே கொஞ்சம் கூட டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணலாம். இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்குது. கொஞ்சம் ஆறி இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம்.
நல்லா ஆறிடுச்சுன்னா நமக்கு பீஸ் போட வராது. ஆனால் இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதுலேருந்து எடுக்கணும். ஆறினோன்னு பார்க்கலாம். இப்போ ஓரளவு ஆறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லா பீஸையும் எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட சுவையான பர்பி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.